எவ்வளவுதான் பேரு புகழ் காசு பணம் இருந்தாலும் சரி, ஒரு மனிதனோட தனிப்பட்ட வாழ்க்கை சரியில்லைன்னா அவனால் எங்கேயுமே போய் சைன் பண்ண முடியாது, எங்கேயுமே போய் நிம்மதியாக இருக்க முடியாது. நேற்று எல்லோரும் நியூஸ் சேனலில் ஆக்டர் ஜெயம் ரவி சாரோட இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க. அந்த ஆளை இதுக்கு முன்னாடி வரை எப்படி பார்த்துருப்பீங்கன்னா, ஸ்மெயிலிங் பேஸாக குழந்தைத்தனமாக இருப்பார், ரொம்ப காம் டைப்பாக. ஆனால் நேற்று அவர் இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா ஆள் ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் மன உளைச்சல் பட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருப்பார். அது நிறையா விஷயங்கள் பேசினார், எல்லோரும் அதை பார்த்துருப்பீங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு விஷயத்தை அவர் பேசல ஆள் சுக்கு நூறாக உடஞ்சி போய் ஆள் ரொம்ப கதறி அழுகாத குறைய ஆள் பேசியிருப்பார். பெத்த பிள்ளைங்களாம் பார்க்க விட மாட்டுறாங்க, பேச விட மாட்டுறாங்க, பிள்ளைங்களோட நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க, பிள்ளைங்களை ஸ்கூல் கூட்டிகிட்டு வரையில் கூட பாடி கார்டு வச்சு கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னுட்டு. ஒரு தகப்பனை பெத்த பிள்ளைய பார்க்க விடாமல் வச்சுருக்காது எவ்வளோ பெரிய மன உளைச்சல், எவ்வளோ பெரிய மனித உரிமை மீறல்னு தெரியுமா? அது ஒரு மனிதனுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கா. நான் அந்த ஆள் இவ்வளோ பிரச்சனையும் காமாக இருந்து போயிட்டு இருக்கானா, அது சாதாரண விஷயம் இல்லை. தயவு செஞ்சு அவரை யாரும் ரொம்ப குறைச்சி ரொம்ப அசிங்கமாக யாரும் தரம் தாழ்ந்து விமர்சிக்காதீங்க. பாவம் உண்மையாகவே அங்கே என்ன நடக்குது, 2 பேருக்கு இடையில் என்ன பிரச்சனைன்னு யாருக்கும் தெரியாது. எது எப்படியோ சீக்கிரத்தில் அந்த பிரச்சனையெல்லாம் மீண்டு வரணும். அவர் பாவம் நல்ல மனுஷன். அவர் பேசையில் நேற்று நிறையா ஹெல்த் இஷ்யூ அது இதுன்னு சொன்னார். அது உண்மையோ பொய்யோ, ஆனால் சீக்கிரத்தில் அவரோட ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னு நான் இறைவனை ப்ரேயர் பண்ணிக்கிறேன். வாழ்க வையகம்.